பகல் நேரங்கள்ல பல மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. எந்தெந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் கடந்த நாட்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு நம்ம அறிவிச்சிருந்தோம். அதனால வானிலை பொறுத்தவரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது குறித்து நம்ம மிக விரிவாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது. என்னதான் நமக்கு பகல் நேரங்கள்ல பயங்கரமான வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே, அதாவது இந்த மாவட்டங்களுக்கு வெயில் இல்ல, அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் தான் அப்படிலாம் இல்லாம, எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமா தான் பதிவாயிட்டு இருக்கு. அதுல அதிகபட்சமாக நமக்கு உள் மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு 5 மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு 5 மாவட்டங்கள் தான் ரொம்ப கடுமையான ஆபத்துல சிக்கிட்டு இருக்கு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்துல கிட்டத்தட்ட வெப்ப அலை வீசியிருக்கு. கடந்த 48 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்க எடுத்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 43 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி, மிக கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீசின பகுதிகள் இந்த இடங்கள் தான். அதுக்கப்புறமா நம்ம கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுமே கூட 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்து அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. இனி தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெயிலுடைய தாக்கம் தீவிரமாக இருக்க தான் செய்யும். இதுல நமக்கு மழை வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு மழை பெய்ய தொடங்கிரும். குறிப்பாக மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிரும். மேற்கு தொடர்ச்சியிலும் தென் மாவட்டத்திலும் கனமழை வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால இனி வரும் நாட்கள்ல இதே போலவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா நாட்களுமே இதே போல வெயிலுடைய தாக்கம் இருக்காது. நிச்சயமாக நமக்கு அந்த மழை பொழிவும் நம்ம பார்க்க முடியும். அடுத்த மாதத்துல நமக்கு நிறைய மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களிலும் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களிலும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக ஏதாவது புயல் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறாங்க. ஏன்னா புயல் வந்தால் தான் எங்களுக்கு மழை வரும், இல்லைன்னா மழையே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. புயலுக்கு தற்போது வாய்ப்பு கிடையாது. இதுவே நம்ம அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு புயலுக்கான வாய்ப்புகள் எதுவும் தமிழ்நாட்டிற்கு கிடையாது. அடுத்த மாதத்திலிருந்து மழை வாய்ப்புகள் மட்டுமே நமக்கு தீவிரமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் எங்கேயும் நமக்கு மழை இல்லை. அனல் காற்று மட்டுமே பகலில் வீசி கொண்டு இருக்கும். தென் மாவட்ட பகுதிகள் கேட்டிருந்தீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சு, அதே மழை தினமும் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை. இதுவே அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களாக நம்ம வடகிழக்கு பருவமழை இருக்கும்போது தினமுமே நம்ம கனமழையானது எதிர்பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து தென்மேற்கு பருவமழையை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கேரளா பகுதிகளில் தொடங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்துல நமக்கு நிச்சயமா அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிரும். 106% நமக்கு வந்து கூடுதலாக இந்த வருஷம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்கலாம். அதனால நமக்கு எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். இனி வரும் நாட்கள் தான் நமக்கு வெயிலுடைய வாய்ப்புகள் நமக்கு பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமா இருந்தாலுமே கூட மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு பதிவாக தொடங்கிற நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.